எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் அவங்க டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது வந்து யூட்ரஸ் கேன்சர் தான், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சோர்வாக இருப்பாங்க, பசி எடுக்காது. இந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கே கேள்விப்பட்டு இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். கை கால் வலி, வயிறு பிரச்சனை அது மாதிரி எதுவும் சொல்கிறதில்ல. முன்னே இருந்ததை விட இப்போது பரவாயில்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பேஷண்ட் வந்து என்னோட அம்மா சாந்தகுமாரி, வயசு 65. அவங்க யூட்ரஸ் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் டைம் போன வாட்டி 45 நாள் முன்னாடி வந்து இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2வது வாட்டி வாங்க வந்திருக்கேன். இந்த 45 நாள் அந்த மருந்து யூஸ் பண்ணதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஆக்டிவாகவே இருக்காங்க. எங்களுக்கே தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட்டு. முன்னே இருந்ததை விட இப்போது பரவாயில்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா தான் சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாட்டியும் இந்த மருந்து வாங்கியிருக்கேன், திரும்ப அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டிஎன்சி டெஸ்ட் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் அவங்க டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது வந்து யூட்ரஸ் கேன்சர் தான், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து வெளியே எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், இன்கேஸ் அது வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இந்த கீமோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாததுனால தான் நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கே கேள்விப்பட்டு இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை விட இது வந்து எங்களுக்கு பெட்டராக தான் தெரியுது. அவங்க வந்து முதல்ல வந்து கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க, பசி எடுக்காது. இப்போ வந்து அவங்க ஆக்டிவாகவே இருக்காங்க, பசி எடுக்குது. எந்த கம்ப்ளைண்ட்டுமே இப்போ சொல்கிறதில்ல. கை கால் வலி, வயிறு பிரச்சனை அது மாதிரி எதுவும் சொல்கிறதில்ல. முதல்ல அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும், டயர்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம். இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை, ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம், 2வது வாட்டி இப்போ யூஸ் பண்ணால் என்னென்னு பார்ப்போம். டயட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து சுகரு, பிபி இருக்குது. அதுவும் வந்து முதல்ல அதிகமாக இருக்கும், ரொம்ப 200க்கு மேலே 300 கிட்டலாம் கூட இருந்திருக்கு சுகரு. இப்போ வந்து நார்மல் சுகர் லெவலை விட கம்மியாகவும் இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. ஆனால் அதிகமாக ஆகலை. அது வந்து எங்களுக்கு தெரியுது, முன்னக்கும் இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபுட்டில் வந்து எப்போவுமே அவங்க இங்கே கொடுத்த டயட்டை தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கீரை, முட்டை அது மாதிரி எல்லாமே வந்து நல்ல இவங்க கொடுத்த டைம் டேபிள் பிரகாரம் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கம்மியாகவே யூஸ் பண்ணுறாங்க. அந்த டோசேஜ் வந்து இப்போது நார்மலாக இருக்கிறதுனால கம்மியாகவே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அதிகமாக தேவைப்படல. சொன்னது வந்து இந்த வாட்டி இந்த சியா சீட்ஸ் மட்டும் அம்மாவுக்கு வந்து இந்த மோஷன் பிரச்சனை முதல்ல இருக்கும், இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த பிரச்சனை. அது வந்து அம்மா தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறாங்க, அதை வந்து நிறைய குடிக்க சொல்கிறார் டாக்டர். நாங்களும் வீட்டில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை எப்போவுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க அந்த தண்ணியை. அதனால் வந்து அதை குடித்தா பிரச்சனை இருக்காதுன்னாங்க. இருந்தாலும் டாக்டர் வந்து இந்த சிஆர் சீட்ஸை வந்து ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதையும் வாங்கி தரோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.